இந்த வாரத்துல நான் பார்த்து காண்டான 3 பேர். இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 ஓய் எந்த செய்யல பாரியா குரேஷி. நீங்க எல்லாரும் நான் அம்மு ராமச்சந்திரனை தான் ரோஸ்ட் பண்ண போறேன்னு நினைச்சிருப்பீங்க. அதான் இல்ல. அம்மு ராமச்சந்திரன் பண்ணதாச்சு தப்பு நீங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு புரிஞ்சுது. ஆனா குரேஷி ஒரு கிரைம் எவிடன்ஸ், கிரைமா சிவிலா சாரி எனக்கு அதை பத்தி தெரியல, ஒரு எவிடன்ஸை எடுத்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஏன் நான் ஒரு எவிடன்ஸ் சொல்றேன்னா உங்களுக்கு இங்க நடக்கிற பிரச்சனை தெரியும். மிஸ்டர் மாதமட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிஸ்டல்டா. ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்து. சோ இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு ஹையரிங் போனா இது லிட்டரலா ப்ரூஃப். சார் இது பாருங்க வீடியோ கால்ல எனக்கு பண்ணிருக்காரு, இது ஒரு ப்ரூஃப். ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. மிஸ்டர் மாதமட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிஸ்டல்டா. ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்து. இந்த ப்ரூஃப் எடுத்து ஆக்சுவலி ஒரு தப்பான விஷயத்தை எடுத்து சோஷியல் மீடியால நார்மலைஸ் பண்றதுக்கு எந்த விதத்துல நியாயம் மிஸ்டர் குரேஷி? சரி நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ஆண்டியை எதுக்காக இன்டர்நெட்ல போட்டு பொலக்குறாங்க? சைக்கோவா, மனநலம் பாதிக்கப்பட்டவள், அப்புறம் வந்து மென்டலி ரிட்டார்டட். இவங்க ஒரு தப்பான கருத்து சொன்னாங்க, அது மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டதா இருந்ததுன்னு போட்டு புலந்தாங்க. இவங்களை சும்மா ஒரு மீம் மெட்டீரியலா கலாய்க்கிறத தாண்டி பர்சனல் அட்டாக்கே பண்ணாங்க. நீ பொம்பளையா, நீ ஒரு அம்மாவா, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, எப்படி இருக்கு? எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆகுதுன்னா இவங்க பேசுனதோட இப்ப குரேஷி பண்ணிட்டு இருக்க விஷயம் ரொம்ப தப்பு. அது குரேஷிக்கே தெரிஞ்சுதான் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை லிமிட் பண்ணிருக்காரு. And Mr. Qureshi, you call yourself an entertainer? And guess what? People are pissed about your joke, man. எனக்கு இதுல என்ன காண்டாவுதுன்னா இதை பார்த்து பொழக்க வேண்டிய இன்ஃப்ளூயன்சர்ஸும் மீம் பேஜஸும் இது ஆக்சுவலா நார்மலைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாருங்க, ஐபிசி மங்கை சப்போஸ் டு பி a channel for a woman. இத தூக்கி போட்டு நார்மலைஸ் எனக்கு ஒன்றும் புரியல. ரீசெண்டா வந்து குரேஷி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு, அதாவது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி வேற ஒரு இதுல பாடின பாட்டு. ஓ கூட சேர்ந்ததால வாழ்க்கை போச்சு வீணாதா, ஏலூசவ தூசவ முக்கையான பீசவ காசெல்லாம் அழிக்கிற ஏடிஎம் காடவ. அதை ப்ரூவ் பண்ற விதமா குரேஷி அந்த போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த ஆன்டி பண்ணது தப்புன்னு போட்டு பொழக்கிற எல்லாருமே குரேஷி பண்ணது ரொம்ப நார்மலான விஷயம் எப்படி நார்மலைஸ் பண்ணிட்டு போக முடியுதுன்னு கேட்குறேன். அதுக்கு நான் இவங்களை சப்போர்ட் பண்ற சீனே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாரும் போட்டு அடிச்சிட்டாங்க. எனக்கு மனசு வரல. இதுக்கப்புறம் எனக்கு குரேஷி மேல வந்து ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அது போனது எப்போனா அந்த மணிமேகலை இஷ்யூ வந்ததுல உடனே இவன் மணிமேகலை ஆள்றா, அதனால தான் குரேஷி இப்படி பேசலாம் நினைக்காதீங்க. ஐ டோன்ட் ஈவன் ஃபாலோ மணிமேகலை. ஆனா எனக்கு இந்த ஃபேக்ட் அது பிடிக்கல. ஒருத்தர் அடிக்க இந்த கார்பரேட் கும்பலே சேர்ந்து வரானுங்க குண்டாஸ் மாதிரி. இந்த ஒவ்வொரு குண்டாஸும் லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த ஃபேன்ஸ் இவனுங்க என்ன பேசினாலும் அதை நம்பி இவங்க டார்கெட் பண்ற ஆளை போட்டு அவங்கள அடிக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ கூட வந்து நிக்கிறதுன்றது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு பாக்குற மக்களை வந்து பிரைன் வாஷ் பண்ணி மென்டல் ஆகக்கூடாது. கரெக்டா இருந்தா வரட்டா. இந்த மாசத்துல நான் பார்த்து காண்டான 3 பேர். இந்த லிஸ்ட்ல நம்பர் 3 பாவனாக்கா. உங்களுக்கு 8 லட்ச ரூபா கொடுத்து புக் பண்ணிருக்காங்க, அங்க அந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 8 லட்ச ரூபா சாலரியா? நாட்டை மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்டு? ஆனா அது நம்ம பிரச்சனை இல்ல. அவங்க செய்யற வேலைக்கு அவங்க காசு வாங்குறாங்க. நம்ம வயிற்றுச்சல் படணும். ஆனா என்ன பிரச்சனைனா பாவனாக்காவோட பிரச்சனையே பாவனாக்கா தான். நீங்க சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்கிறீங்க, நான் பெரிய மனுஷத்தனமா பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோக்கா, நீ பண்ற ஹோஸ்டே ஆடியன்ஸ்க்காக தான். ஆடியன்ஸே உன்னை ரோஸ்ட் பண்ணாங்கன்னா வாட்ஸ் பாயிண்ட் ஆஃப் பீயிங் a host? நீ இங்கிலீஷ் பேசும்போதே தெரியுது நீ ரொம்ப கோவமா இருக்கேன்னு. எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இந்த மொமெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட யக்கோ என்ன பண்ற நீ? Wishes for Ravi அவர்கள் and the start of his new venture. In the side. Sorry. Well, I can look at him also, but யக்கோ என்ன பண்ற நீ? ஐயோ இவன் ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? உன் பின்னாடி தான் நின்ன. அப்படியா? இப்ப முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் அவன நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன? நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசி. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், கொலை சண்டை போடுற மாதிரி. இது புஷ்பா இது மாதிரி நீங்க இன்னாக்கா இது இன்னாக்கா பண்ற நீ? நீங்க அங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்து நீங்க அங்க பண்ணீங்கன்னா அது உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய மரியாதை பல மடங்கு இன்னைக்கு குறைச்சிருச்சு. இது क्वेश्चन பண்ண ஆடியன்ஸ்க்கு அக்கா கொடுத்த ரிப்ளை என்னன்னா, அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரியாம ஏன்டா பேசுறீங்க, ஏன்டா அப்படி ஹேட்ரட் பரப்புறீங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருந்தாங்க. ஆனா அக்காக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும், உங்க ஃப்ரெண்டு பாயாசம் எல்லாமே ஷோ முடிஞ்ச அப்புறம் தான்.
இந்த இடத்துல நீங்க வந்து ப்ரொஃபஷனலிசம் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அவர் செலிபிரிட்டி, நீங்க ஹோஸ்ட். இதை பாக்குற ஆடியன்ஸ் நாங்க வந்து கன்சியூமர். பாக்குற ஆடியன்ஸை காண்டத்தி வந்த செலிபிரிட்டியை வெறுப்பேத்துறா என்ன ஹோஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? எக்கோ அடுத்த ஷோல பார்ப்போம். ஹோப் யூ லேர்ன்ட் யுவர் லெசன். ஆக்சுவலா ஆடியன்ஸ் நீ எதை பேசலாம் கேட்குற ஆளுங்க கிடையாதுன்னு நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா இருந்த இந்த வாரத்துல நான் பார்த்து காண்டான 3 பேர். இந்த லிஸ்ட்ல நம்பர் 2 இந்த டாக்ஸிக் பயபுள்ள தான். இதோ இங்க நிக்கிறானே இந்த டாக்ஸிக் பயபுள்ள கொஞ்சம் விட்டுருந்தா கண்டென்ட்டுக்காக இந்த பொண்ணோட லைஃபே முடிச்சு விட்டுருப்பான். அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆக்சுவலா அந்த செத்த பாம்பு அடிச்ச கதையை அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுல என்ன ஒரு மேட்டர்னா அவனுங்க அழுதாலும் அந்த கண்ணீரை பணத்தால தான் துடைப்பானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நீ பார்த்த இதோ நிக்கிறானே இந்த பயபுள்ள இந்த பொண்ணை நம்பி இந்த பொண்ணோட பெய்ட் ப்ரொமோஷனை நம்பி 30,000 ரூபாய் கேம்ல போட்டு ஏமாந்துட்டானா. நான் அவங்கள நம்பி 30,000 போட்டேன். அது அப்படியே டோட்டலா லாஸ் ஆச்சு எனக்கு. இந்த டாக்ஸிக் பயபுள்ள இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே எல்லாரும் காண்டாயிட்டாங்க அந்த பொண்ணு மேல. அவர் காசு இன்னைக்கு போயிடுச்சு, அதுக்கு நீங்க போட்ட வீடியோ தான் காரணம். அப்ப அந்த காசு திருப்பி கொடுத்துறீங்களா இன்னைக்கு? இல்ல. அங்கதான் ட்விஸ்டே புரியுது. இந்த பயபுலையும் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட்டுக்காக இந்த பயபுள்ள அந்த பொண்ணோட முதுல குத்திருக்கான். அது உண்மையா? அது உண்மைதான். நீங்க பணமே போடல இல்ல? சரி நான் போறேன். அப்ப நீ ஏன் போய் வருன்னு சொல்றீங்க? இல்ல அவங்கள பொய் சொல்லாதீங்க, அவங்கள தவறா விளம்பரப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பொய்ய சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார்ந்தா சரியா இருக்கும். சேனலுக்கு வந்து கண்டென்ட்டை கொடுத்தாதான் நம்ம மூஞ்சி ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுன்ற ஒரே ரீசனுக்காக அந்த பொண்ணோட கதையே முடிக்க பார்த்துருக்கான். இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான் எபிசோட் 8. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு மட்டும் நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தா எல்லாரும் நம்பி இருப்பாங்க, இன்டர்நெட்ல போட்டு பொழந்திருப்பாங்க. ஏன் அவளையே நானே சொல்லியிருப்பேன். இந்த வாரத்துல நான் பார்த்து காண்டான 3 பேர். இந்த பொண்ணு நம்பர் 1 கூட வந்திருக்கலாம். பண்ணாத தப்புக்கு ஊரே சேர்ந்து அடிச்சு அந்த பொண்ணோட மென்டல் ஹெல்த் பாதிப்பாகி தப்பான எதனாச்சும் ஒரு முடிவு எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? மேபி அவன் லாஸ்ட்ல வந்து சொல்லுவான், இப்படிலாம் நான் நடக்கும்னு நடிச்சே பார்க்கலங்க, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், நான் பண்ணதுக்கு சாரி சொல்லு. சாரி எத்தி குப்பையில விடுறா. ஆக்சுவலா நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். அது உங்களுக்குள்ள இருக்க வரைக்கும் பப்ளிக் ஷோல வந்து தப்பான நியூஸ் கொடுத்து மிஸ்லீட் பண்ண பார்த்தா, பார்க்குற மக்களை மிஸ்லீட் பண்ண பார்த்தா இன்டர்நெட்டில் புழக்கப்படுவீர்கள், அதாவது ரோஸ்ட் செய்யப்படுவீர்கள். ஆல்ரெடி இந்த டிவி சேனல் மேலாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போயிட்டு இருக்கு. இந்த டிபேட் ஷோலெல்லாம் இவங்களே ஆள் செட் பண்ணி விட்டு பேச விட்டுறாங்களா அப்படிலாம் பல ரூமர்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா அது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏக்கோ நான் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன், இப்போ நீ தப்பிச்சிட்ட அதனால இது ஒரு மேட்டரா தெரியல, நீ தப்பிக்காம மாட்டிருந்தா அப்ப புரிஞ்சிருக்கும். இது மாதிரி டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தயவு செய்து கட் பண்ணி விடுங்க. கண்டென்ட்டுக்காக உன்னை கழுத்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்க ஃப்ரெண்டு கிடையாது. நண்பர்களே, நான் ஓப்பனாவே சொல்றேன், உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க உயிரை கொடுக்கலாம், ஏன் இதோட கொடுக்கலாம், ஆனா அதுக்கு அவங்க டிசர்விங்கா இருக்கணும். சிரிக்கும் போது பல்லு மட்டும் இல்ல பாய்சனும் பாருக்கும், கேர்ஃபுல். கரெக்டா இருந்தா பரட்டா.